வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சன பகுதியில் நாம பார்க்க போற படம் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி இருக்கும் கூலி. இந்த படம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கா? இது ரஜினி படமா இல்ல லோகேஷ் கனகராஜ் படமா? பல மாநிலங்களை சார்ந்த திரை பிரபலங்கள் ஸ்டார்கள் நடித்திருக்கிறார்கள். எப்படி வந்திருக்கு படம்? வாங்க பார்க்கலாம். விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய நபராக நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. அவருக்கு வலதுகரமா ஜோபின் நடிச்சிருக்காரு. இருவருமே தங்களுடைய நேர்த்தியான நடிப்பை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் இவர்களுக்கும் சத்யராஜ் குடும்பத்திற்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அந்த தொடர்பு ஏன் ஏற்படுது, அதற்கு பின்னாடி ரஜினி வர்றாரு, அவருக்கும் சத்யராஜ் குடும்பத்துக்கும் இவங்களுக்குமான லிங்க் என்ன அப்படின்ற கேள்விகளை தொடுத்து இரண்டாம் பாதையில் இந்த கேள்விகளுக்கான முடிச்சுக்களை மிக நேர்த்தியாக லோகேஷ் கனகராஜ் அவிழ்த்திருக்கார். பொதுவாக ரஜினி படம் ரிலீஸ் ஆனாலே அது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். இந்த படம் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு டபுள் டமாக்காவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பொதுவாக லோகேஷ் கனகராஜுடைய படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் துப்பாக்கிகள், போதை மருந்துகள், அப்புறம் ஒரு ஸ்டார் காஸ்டிங் இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோம்னா அதுதான் லோகேஷ் கனகராஜ் படம். இதுலையும் அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கூட மாற்றாம மிக நேர்த்தியா, அதே மாதிரி வழக்கத்திற்கு மாறா இந்த வாட்டி நிறைய மாநிலங்கள்ல இருந்து ஸ்டார் காஸ்டிங் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க திரையில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்துல ரசிக்கும்படியான சில விஷயங்களை டெக்னிக்கல் டீம் பண்ணியிருக்காங்க. அதான் டிஏஜிங். ஏற்கனவே இந்த விஷயம் நிறைய சமீபத்தில் தமிழ் சினிமாங்களில் வந்துட்டாலும் ரஜினியை வச்சு அந்த 80s ரஜினியை, விண்டேஜ் ரஜினியை கொண்டு வந்திருக்கிறது ஒரு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருடைய ஃபோன்லையும் ஏஐ இருக்கு, ஏஐ பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழல்ல இன்னும் கொஞ்சம் கூட இதை பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தியேட்டர்ல படம் பார்த்த ரசிகர்களுடைய குரலா இருந்துச்சு. பொதுவா ரஜினி படம் அப்படின்னாலே பஞ்ச் டைலாக் பஞ்சமே இருக்காது. இதுலயுமே ஒரு 4-5 பஞ்சில் தியேட்டர்ல விசில் பறக்கிறத நம்ம கேட்க முடிஞ்சுச்சு. அதுல ஒரு சீன்ல ரஜினி சொல்லுவாரு, லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு டைலாக் வரும், ஏமாந்துட்டோம்னு நினைக்காத, தப்பிச்சிட்டோம்னு நினை அப்படின்னு சொல்லுவாரு. அவர் உண்மைக்கு ஒரு நல்ல பஞ்ச் டைலாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான பஞ்ச் டைலாக் இருக்கு. தெய்வம் நின்று கொள்ளும், மது அன்னைக்கே கொள்ளும் அப்படின்னு அவன் முற்பாதியில் பஞ்ச் டைலாக் பேசுகிற ரஜினி பிற்பாதியில் ராவா குடிக்கிற சீன்லாம் மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்ருதிகாசன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, ஒரு சீனில் பணத்தை ஸ்ருதி கிட்ட கொடுத்துட்டு இது வெறும் பணம் தாமா அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார். ரொம்ப ஒரு அற்புதமான சீன். இந்த படத்தில் ரஜினிக்கு 120 கோடி சம்பளம்னும் லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள் படித்தேன். அனிருத்துடைய இசையை பற்றி பேசியாகணும். அவருடைய பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. மோனிகா பாடலாகட்டும், அதுபோல் அரங்கமதுரவே அந்த ட்ராக் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பின்னணி இசை பற்றி நாம் எதுவும் சொல்ல தெரியாது, நமக்கும் எதுவும் தெரியாது. சில தியேட்டர்களில் ஏசி அதிகமாக இருக்கனால சில பேருக்கு தலைவலி வரலாம். அதனால் போகும்போதே ஒரு தலைவலி மாத்திரையோ இல்லை தைல டப்பாவோ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸ். படத்தில் பல மாநிலங்களை சார்ந்த ஸ்டார்கள் நடிச்சிருந்தாலும் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த உபேந்திரா மட்டும் நல்லவராக நடிச்சிருக்கிறது மிக மிக எதேச்சியாக நடந்த ஒரு சம்பவமாக நாம் எடுத்துக்கலாம். அதே போல் ஏற்கனவே லோகேஷோட முந்தைய படத்தில், விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் ரோல் அப்படின்னு ஒரு ரோல் வந்தது இல்லையா, அதே மாதிரி ஆமீர் கானுக்கும் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்திருக்கு. சில நிமிடங்களே வந்தாலும் ஒரு பேசும்படியாக இருக்குது. முன்னாடி டைட்டில் கார்டு போடுறப்ப எக்கச்சக்கமான பேர் வரிசையாக வருது. நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது எப்பா பேர் போட்டு எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரியான எண்ணம் வர்றதை தவிர்க்க முடியல. லோகேஷ் கனகராஜுடைய முந்தைய படமான விக்ரமில் ஏஜென்ட் டீனா அப்படின்ற கேரக்டர் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்தில் வச்சுருக்காரு. அது இந்த படத்தில் எடுத்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். பொதுவாக ரஜினி படம் அப்படின்னாலே குடும்பத்தோட, வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் வழக்கத்தை விட அதிகமாக அந்த ரத்த சாயம் வாங்கிட்டனாலவோ என்னவோ ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இதனால் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைகளை கூப்பிட்டு போக முடியாத ஒரு சூழல். அது அவங்களுடைய பேச்சுகளே தெரிஞ்சு குடும்பமாக இருந்திருக்கலாம். இப்போ ஏ சர்டிஃபிகேட் இருக்கனால நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான 1-2 டாக் தியேட்டரில் கேட்டேன்.
இப்போ இதற்கு அடுத்த நிறைய படங்களை உண்மைக்கே ரஜினி நடிப்பார். ஏனென்றால் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டனால அவருடைய இடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு. அதனால வருங்காலங்களில் அவர் நடிக்கின்ற படங்களில் குடும்பமாக பார்க்குற மாதிரி யூ வகையிலான இல்லை யூஏ வகையிலான படங்களையும் நடிக்கும்படி ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கிறேன்.